ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கொண்டைக்கடலை குருமா செய்யலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடிக்கு வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் நைட்டே கொண்டைக்கடலை ஊற வச்சுட்டுங்க. இப்போ காலையில் குழம்பு செய்கிறதுக்காக மினிமம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க கொண்டைக்கடலை. அப்போ தாங்க நல்லா ஊறிருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ கொண்டைக்கடலையை போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கினா போதுங்க. கொட்டையை விட கொஞ்சம் மேலே தண்ணி இருந்தால் போதுங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுக்கலாங்க. கொட்டை நல்லா வெந்துருங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாங்க. தேவையான பொருள் பார்க்கலாமா? 3 தக்காளி, அரை மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் அதிகமாக சேர்க்கலைங்க, சின்ன மூடி தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு இலை, 3 கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பல் மட்டும் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு நைஸாக அரைச்சிடலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சி விழுத ஒரு ஓரம் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சின்ன நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச கொண்டைக்கடலை ஓப்பன் பண்ணி வச்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 5-7 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு மதக்கி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம இது கூடவே நான் 2 காஞ்ச மிளகா அப்படியே போட்டிருக்கேங்க. இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. தனி மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 2 நிமிஷம் போல். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே கொட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் வேணா பார்த்துக்கோங்க, உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொண்டைக்கடலை தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ ஐஸ் ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா திக்னஸ் ஆகி வந்திருக்குங்க. நம்ம அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணலைங்க, கொண்டைக்கடலை வேக வச்சு தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணேன். நல்லா பூ போல் வந்துருச்சுங்க கொண்டைக்கடலை எல்லாமே. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இந்த குழம்பு செய்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8-10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸிங்க இந்த குழம்பு செய்கிறது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸும் எது கூட வேணாலும் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். அதே போல் மறக்காமல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். Thank you friends.